ஏன்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன ஏதுன்னு கவனிக்கிறது இல்லையா? என்ன கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது. மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பிட வந்திருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது யாரு? யோ, என்ன அது? தோசை. நான் உன்கிட்ட வெங்காய தோசை கேட்டேன். இதுல வெங்காயமே இல்ல. என்ன அது? இது என்ன? வெங்காயம். அது தோசை. ரெண்டையும் சேர்த்தா வெங்காய தோசை. சாப்பிட. முத்து இப்படித்தான் இருக்கணும். என்ன மிச்சம்? முதலாளி, என் சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா என்னமா கருது போ. என்ன பாது எலிசத்தன் நான் அடிக்குது. இப்ப இப்ப இல்ல. என்ன பாது கால் இப்படி ஆடினா நான் எப்படி சாப்பிடுறது? யோ, என் கால் ஆடுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்ன சம்மதம்? யோ, உன் காலை சொல்லலையா? டேபிள் கால ஆடுது, நிக்க மாட்டேங்குது, அதை சொன்ன. டேய் ஐயா, டேபிளுக்கு புட்டு கொடு. இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. எங்க போட்டு வர? திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன். ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவன் ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பான்? இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா? ஏப்பா கட்டி சட்னி இல்ல? இருக்க. என்ன சட்னியை கையில எடுத்து வரீங்க? பின்ன காண்டாசா கார்ல கொண்டு போடுவாங்க. வடை இருக்காப்பா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கேட்டீங்க? வடை கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம். நம்ம கடையில வடையே போடலையே, எங்க இருந்து எடுத்து வந்த? நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன், அதான் இது. அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோனே செத்து போச்சு. ஓஹோ. முதலாளி, இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. அந்த டேபிள் போய் கவனி போ. சம்பளமா சம்பளம்? ஐயா சாமி, தர்ம பிரபுவே. என்ன சொன்னீங்க? தர்ம பிரபுன்னு சொன்னேன். என்னையா சொன்னீங்க? உங்களைத்தான் தர்ம பிரபு. சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபுவே. டேய், சாமிக்கு 2 இட்லி கட்டி கொடு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. டேய், சாமிக்கு மெதுவடை மசாலா தோசை சேர்த்து கொடு. வள்ளல் திலகமே, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். டேய், சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு.
ஆ. சாமி நான் வரட்டா? தெய்வமே, ஆ? அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. ஆ? எதுக்குடா கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம் நீ சொன்ன. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போடா. டேய் இவனை அடிச்சு துரத்து. வடையால் அடிக்கவா? செத்து போயிருவான். அப்ப இட்லி தான் கரெக்ட். அடி ஓடி, ஓடி, சாமி. என்னென்ன இன்னும் சோப் போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே. நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுவே துவைச்சு காய போட்டு கையில கொடுத்துரும். கிரைண்டர்னு பேரு. அட இப்படி துவைச்சா எப்படி அழுக்கு போறது? ஏந்துருங்க, கொண்டாங்க. இப்ப பாருங்க. ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஓ ஏனே ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க, 2 வேட்டி இருக்கு. எங்க அந்த திருப்பாச்சியா இருந்தா? மாணிக்கனே, மாணிக்கனே, போடா. செவிட்டு பையன் காது கேக்குதா பாரு. அப்பதா அது ஆர்வம் இல்ல, நம்ம தயிர்காரி. தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா? அப்பதா இதுக்கு தான் நான் உன்னை கண்ணாடி போட சொன்னேன். ஏண்டாலே வயசாயி போச்சுன்னு என்னை குத்தி காட்டுறியா? கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ? போ போய் மஞ்ச கொத்தை எடுத்துட்டு வா. அப்பதா எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பெரிய அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா என்னடா துணி வாங்கி கொடுத்திருக்கிற? வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா? ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கியாடா. அப்பதா கண்ணாடி போட்டு பாரு போ. அப்பதா அரிசி இங்க இருக்கு. அது அது எனக்கு தெரியாதா? கீழே கிடந்த அரிசியை பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா நேரம் ஆகிக்கிட்டு இருக்க, சாப்பிட வேண்டியதானே? முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வரட்டும் வரட்டும். அம்மா அம்மா வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். என்ன யோசிக்கிறீங்க? நம்ம வீடு மாதிரி. வாங்க 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 ஐயா வாங்க, கூச்சப்படாம வாங்க. நீங்கள்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பதா என்ன பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டு வர? யார பார்த்து பிச்சைக்காரங்கிற? அவரு அடியார். அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம். உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, அவர் வெளியில போக சொல்லிடுறேன். அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சைக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க வாங்க அடியாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. சீ நாயே, பிச்சைன்னு முதல்ல இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா. அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டியடா. போவழியே, இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு டேய், எங்கடா இருக்க? இங்க இருக்க. அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன்? கீழே போட்டிருக்கீங்கம்மா. என்ன எங்க கூட்டிட்டு போ. சரி, இப்பவாத பிச்சை போடுவீங்கல்ல? முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. வாங்க, இங்க பாருங்கம்மா, அரிசி காயுது. எனக்கு தெரியாதா? அம்மா பிச்சைம்மா. தட்டை காட்டு. இதாண்டா பிச்சை. போடா. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? போறியா இல்லையா? போடவா, போடா. போ போடா. எங்கடா இருக்க? போ.
அம்மா ஏண்டா எடுபட்ட பயல, இப்பதானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன். அம்மா ஐயோ ஏண்டா மறுபடியும் அம்மாங்கிற? பிச்சைன்னே சொல்ல மாட்டியா? பிச்சை அதான் இல்லன்னு சொன்னேன்டா. போடா ஐயோ போடா இங்க இருந்து. பிச்சைக்காரன். ஐயோ போடா. இனிமே இங்க நின்னா பாத்துக்கோ. போடா. அப்பதா, அப்பதா, என்ன ஆச்சு? அப்பதா, இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இவர்தான் தம்பியோட முதலாளி. தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு கண்ணாடி போடலாம், கண்ணு தெரியாது. பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா ஓ முதலாளியா, ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையானவரு, மன்னிச்சிருங்கன்னு தெரியும். வாங்க ஐயா வாங்க. இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டான் ஐயா. காஃபி அங்க வச்சிருங்க. நான் பண்ற கொடுங்க. பரவாயில்லைங்க. இல்ல நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன். இல்ல வேண்டாங்க. எனக்கும் துணியெல்லாம் அயன் பண்ண வேண்டி இருக்குங்க, நீங்க போங்க. சரி. எனக்கு காஃபி சுடு. என்னங்க துணி? தான் அங்க இருக்கு. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போக போறீங்க? ஐயே ரொம்ப கன்றாவியா இருக்குமே. அண்ணா இங்க வாங்க. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? சிகரெட் இருக்கு? இல்ல வீடு தான் இருக்கு. கொடுங்க. என்ன கேள்விப்பட்டீங்க? உங்ககிட்ட பீடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? அண்ணா உங்ககிட்ட தீப்பெட்டி கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மை இல்ல. இதுக்கு தான் கூப்பிட்டியாக்கும். வேலையை பாருங்க, நான் வெட்டியா பேசிக்கிட்டு. என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்ல. இதானே? பரவாயில்ல வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி. ஒரு நிமிஷம், வெந்நீர் வச்சிருக்கேன், ரெடியான உடனே நானே கூப்பிடுறேன். இல்லம்மா, எனக்கு சுடுதல் இல்லைன்னா வேண்டாம், பச்சை தண்ணில குளிச்சுதாம்மா பழக்கம். இல்ல சுட வச்சுட்டேன், ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அட அவசர வேலை இருக்குமா, நான் பச்சை தண்ணியில. உன் கொழுந்தும் பிடிக்கிறாராக்கும். அதுக்கு நீங்க காவல். இல்ல நல்ல அண்ணி, நல்ல கொழுந்த. என்ன பிடிக்கிறாரு? பீடி. பிடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. கண்டதை குடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணான்னு சொல்லு. ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல, அதை குடிக்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லிடாத. சரி. டேய் பிச்சை, இங்க வா. இவனையும் சாப்பிட கூப்பிடலாம்ல? என்னண்ணே? என்னடா காலையில இருந்து ஒரு ஆளைய காணோம்?
இதை கேட்கறதா அங்க இருந்து கூப்பிட்டியாக்கும். நான் எவ்வளவு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கிறேன். அப்படி என்னடா அர்ஜென்ட்? நான் என்ன மத்தவங்க மாதிரியா சும்மா வேலை வெட்டி இல்லாம திண்ணையில உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு? தேவையா? ஸ்டார் மூவிஸ்ல டைட்டானிக் இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான். அதை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். என் டைத்தியே வேஸ்ட் பண்ணிட்டியா? மன்னிச்சுக்கப்பா. டைட்டானிக் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படணும். சும்மா எப்ப பாரு பவளக்கொடி அல்லி அர்ஜுனா மாலைன்னு தமிழ் படம் பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கண்ணே. சரிப்பா. வரட்டா? அண்ணா சூப்பர் சமையல். என்ன? வஞ்சிர மீன் குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, நண்டு வறுவல் கூட இருக்குண்ணே. பெப்பர்லாம் போட்டிருக்காங்கல்ல? இல்லப்பா, ஏதோ இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன்னு சொன்னியே. இங்கிலீஷ் படம் என்ன இங்கிலீஷ் படம்? நம்ம ஊர் படம் ஒட்டி தான் உல்டா பண்ணி டைட்டானிக் எடுத்திருக்கான். அதை போய் பார்த்துக்கிட்டு ஏதோ ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொன்ன. அது நாலேஜ் இல்லாதவன் இம்ப்ரூவ் பண்ண போறானே. நமக்கு எதுக்குண்ணே? என்ன சும்மா சும்மாவா? என்னங்க சாப்பாடு ரெடி. வந்துட்டே நீ வெக்கப்படாம வாங்கண்ணே. அண்ணி, உங்க கல்யாணத்துக்கு கூட நான் தான் பன்னீர் கழிச்சேன் அண்ணி. அண்ணின்னு கேக்குறதுக்கு எவ்வளவு இதமா இருக்கு. இன்னொரு சிக்கன் சாப்பிடுங்க. என்ன நீ தம்பிக்கு நண்டு பிடிக்கும்னு அவன் ஆசாசியா காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணு கூட வைக்காம போற. ஐயோ, இவர்தான் உங்க தம்பியா? எனக்கு தெரியாம போச்சுங்க. பின்ன என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசினாதானே இன்னார் தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பயுமே அப்படித்தான், கொஞ்சம் வெக்கப்படுவான். எதுக்குங்க வைக்கும்? அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும். அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது.